வணக்கம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்பாங்க. இந்த தேர்தலில் பணம் வேலை செஞ்சுச்சா? வேலை செய்யல. திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. திமுக 2000 முதல் 5000 வரை கொடுத்துருக்காங்க. அதிமுக 500லிருந்து 1000, 2000 வரை இப்படி பணம் கொடுத்துருக்காங்க. தொகுதிக்கு தொகுதி மாறுது. எந்தெந்த தொகுதியெல்லாம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கோ, எங்கெல்லாம் இன்னும் அந்த ஓட்டை அதிகரிக்கும்னு நினச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் பணம் கொடுத்துருக்குறாங்க பரவலாக. திமுக கொடுத்த பணங்கள் பரவலாக போயிடுச்சுன்னும் கிட்டத்தட்ட 80%, 70% அவர்கள் நினைத்தது போல அந்த வாக்காளர்களுக்கு போய்விட்டதாகவும், அதிமுக கொடுத்த பணம் சரியாக போகலன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது சரியாக அவங்க பண்ணலைன்னு, கட்சிக்காரங்க நிறைய அடிச்சிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படியோ அதிமுக, திமுக 2 கட்சிகளும் பணம் கொடுத்துருக்கு. அதிமுக சார்பில் வேட்பாளர்களுக்கு 10 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மேலும் ஒரு 10 கோடி 15 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 20 to 25 கோடி ரூபாய் அதிமுக செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் திமுகவில் பார்த்தோம்னா 40 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, பணத்தை இறைச்சிருக்கிறாங்க. அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது திமுக பெருவாரியான பணத்தை கொடுத்துருக்குறாங்க வாக்காளர்களுக்கு. நல்ல பணம் மக்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த தேர்தலில். ஆனால் இந்த 2 கட்சிகளுக்குமே வாக்கு செலுத்தவில்லை. மாறாக 1 ரூபாய் கூட கொடுக்காத தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களது வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தவறு, ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் தவறு. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு ஆரோக்கியமான விஷயம், பணம் யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்களுக்கு போடலை. பணமே கொடுக்காத தமிழக வெட்டுக்கழகத்துக்கு வாக்கு போட்டிருக்காங்க. பணத்தை வைத்து அவர்கள் ஓட்டை தீர்மானிக்கல. பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. அது ஒரு சேஞ்ச். அடுத்த முறை பணத்தை வாங்குவதை அவர்கள் குற்றமாக நினைக்க வேண்டும். அடுத்த தேர்தல் எல்லாம் பணமே வாங்கக்கூடாதுங்கிற நிலைமைக்கு போகணும். அதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த முறை பணத்தை வாங்கி கொண்டு அதிமுக, திமுக பணத்தை வாங்கி கொண்டு, இதெல்லாம் நம்ம காசு தானே, நம்ம வரி பணம் தானே, நம்ம கட்டுற கரண்ட் பில்லு தானே, நமக்கு திரும்ப வருது, வாங்கிப்போம். 5 வருஷமா கொள்ளையடிச்ச பணம் தானே, இவங்கெல்லாம் அதிமுக, திமுக இவங்கெல்லாம் கொள்ளையடிச்ச பணம் தானே, அதெல்லாம் வருது, பரவாயில்ல வாங்கிப்போம். இப்படியான மனநிலையில் பணத்தை வாங்கிட்டு ஒரு மாற்றம் வரட்டுமே, விஜய் ஆட்சி தான் கொடுக்கட்டுமே, எப்படி இருக்கு பார்க்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குமே அப்படின்னு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதனால் பணம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு தேர்தலாக இது இருக்குது. இது ஒரு பெரிய சேஞ்ச். பணம் கொடுத்தா தான் ஓட்டை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே நினைக்கும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பழகிட்டாங்க கடந்த 2-3 தேர்தலாக. அதனால அந்த பணத்தை கொடுக்கறங்கிறது வழக்கமாக போயிடுச்சு, வழக்கமான வாடிக்கையாகி விட்டது. திமுக கொடுக்குதுன்னு அதிமுக கொடுப்பாங்க, அதிமுக கொடுக்குதுன்னு திமுக கொடுப்பாங்க. அது வாடிக்கையாகிடுச்சு. அவங்களால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியல. அதுக்கு மியூச்சுவலாக கட்சிகள் ஒன்றாக நின்று தேர்தலுக்கு யாருமே பணம் கொடுக்க வேண்டாங்க, நம்ம நேரடியாக நிற்போம், அவங்க என்ன வாக்கு செலுத்துறாங்களா பார்க்கட்டுங்கன்னா ஒரு நியாயமான ஒரு போக்குக்கு அவங்க வரணும். அதுக்கு திமுக, அதிமுக அந்த உடன்பாட்டையோடு பேசி, நீங்களும் பணம் கொடுக்காதீங்க, நானும் பணம் கொடுக்கல, நேரடியாக களத்தில் இறங்குவோம், யார் போட்டு போடுறாங்களோ வரட்டும்னு போகணும். அப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேர்தலை அணுகணும். அப்போ தான் இந்த ஓட்டுக்கு பணம் செலுத்துறது குறையும். அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு ஒரு இடத்துல சீட்டு, எம்எல்ஏ சீட்டை பெறுறவங்க, அமைச்சர் பதவி பெறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கான வேலைகள் தான் செய்வாங்க. அதுக்காக சின்ன சின்ன கான்ட்ராக்டில் கை வைப்பாங்க. ஒரு 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய கான்ட்ராக்ட் 6 மாதத்துக்கு இழுப்பாங்க, 6 மாதத்தில் முடிக்க வேண்டியதை 1.5 வருஷத்துக்கு இழுப்பாங்க. 10 லட்ச ரூபா கட்ட வேண்டிய பாலத்தை 30 லட்ச ரூபான்னு பில் போடுவாங்க. இப்படி அரசாங்க பணத்தை சுரண்டுவாங்க. இதுதான் நடக்கும். தேர்தலுக்கு பெருவாரியான பணத்தை செலவழிப்பவர்கள் அந்த பணத்தை திரும்ப எப்படி எடுப்பாங்க, இப்படிதான் எடுப்பாங்க. அப்போ மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்ட பணிகள்ல தான் அது அடிவாங்குது. அப்போ மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செலவழிக்கக்கூடிய பணத்தில் கை வைக்கிறாங்க. நேர் எதிராக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ மக்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு வரக்கூடிய சாலை வசதிகளையும், பாலம், மேம்பாலம், நீர்ப்பாசன வசதிகள், நீர்ப்பாசன திட்டங்கள் இதெல்லாம் அவங்களே தவிர்த்துக்கிறாங்க. இந்த திட்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதான் 5 வருஷத்துக்கு 1000 கொடுக்குறாங்களே அதே போதும்னு அவங்களே, தமிழக மக்களே நலத்திட்டங்களை நிறுத்திடுறாங்க. அவங்களே ஊழலுக்கு வழிவகுக்கிறாங்க. மக்களே ஊழல்வாதி ஆகிட்டா ஆட்சியாளர்கள் ஊழல்வாதியாக ஆயிடுவாங்க.
நீ காசு கொடுத்து தானே, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுற, அப்போ நான் சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க ஆயிடுவாங்க. அதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ போட்ட காசை திரும்ப எடுக்கிறது எப்படி? மக்களுக்கு ஓட்டுக்காக கொடுத்த காசை எப்படி திரும்ப எடுக்க? இப்படியெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான செயல், மோசமான செயல், ரொம்ப அநீதி. காசே வாங்காமல் ஓட்டு போகிறவங்களுக்கு மக்கள் செய்கிற அநீதி. நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க, காசே வாங்காமல் நல்லது நடக்கணும், நல்லவங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். இந்த முறை நீங்கள் காசை வாங்கியிருக்கீங்க, ஆனால் காசை வாங்கிட்டு யாருக்கிட்ட யார் வரணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு போட்டிருக்கீங்க தெளிவாக. ஓகே, ஆல்ரைட். அடுத்த முறை யார்கிட்டையும் பணம் வாங்காதீங்க. உண்மையிலேயே நல்லவங்க இவங்க வரணும்னு நினைக்கிறீங்களா, மனசார நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, தப்பு கிடையாது. அது எந்த கட்சியாகவும் இருக்கலாம், அதிமுக, திமுகவோ, தமிழக வெற்றி கழகமோ, நாம் தமிழர் கட்சியோ, எந்த கட்சியாக வேணா இருக்கலாம். ஆனால் காசை வாங்கி கொண்டு வாக்களிக்கும் எண்ணம், சிந்தனை இந்த தேர்தலோடு முடியணும். அதான் நம்மளுடைய வேண்டுகோள். அதற்கான ஒரு சமிக்ஞையாக இதை பார்க்குறேன், தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றியை பார்க்குறேன். இது தொடரணும். தேர்தலுக்கு பொதுமக்கள் பணம் வாங்க மாட்டார்கள், தமிழக மக்கள் பணம் வாங்க மாட்டார்கள். நேர்மையானவர்கள், மாற்றத்தை விரும்புபவர்கள், முன்னேற்றத்தை விரும்புபவர்கள், வளர்ச்சியை விரும்புபவர்கள், தங்கள் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதை விரும்புபவர்கள், 1000 ரூபாய் 2000 ரூபாய் லஞ்ச பணம் பெறுபவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். அதற்கு தமிழக மக்களாகிய நீங்கள் துணை நிற்கணும். நன்றி.